முதலாம் தளம். இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். அகோர தீர்ப்பிலிருந்து எங்களை காத்தருளும் ஐயனே. இரண்டாம் தளம். இயேசுவின் மேல் சிலுவை சுமத்தப்படுகிறது. எங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற சிலுவையாகிய துன்பங்களை உமது துணையோடு சுமக்க அருள் புரியும் ஐயனே. மூன்றாம் தளம். இயேசு முதல் முறையாக கீழே விழுகிறார். எங்கள் வாழ்வின் தடுமாற்றத்தில் தயாபரனே, விழாமல் தாங்கியருளும் ஐயனே. நான்காம் தளம். இயேசு தன் தாயை சந்திக்கிறார். எங்கள் துன்ப துயரங்களில் தாய் மரியின் அடைக்கலத்தை அடைய அருளும் ஐயனே. ஐந்தாம் தளம். இயேசுவின் சிலுவையை சீமோன் சுமக்கிறார். பிறர் படும் துயரத்தில் தேவனே, நாங்களும் பங்கேற்று நன்மையானவைகளை செய்ய அருளும். ஆறாம் தளம். இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கிறார். உலகத்தில் உள்ளவர்களுக்கு பயப்படாமல் தடைகளை தாண்டி பலப்பட உமது முகத்தையே தேட அருளும் ஐயனே. ஏழாம் தளம். இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். ஆண்டவரே, நாங்கள் எந்த பாவத்திலும் திரும்பவும் விழாமல் காத்தருளும் ஐயனே. எட்டாம் தளம். இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார். எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளும்போது உமது ஆதரவால் எங்களை தேற்றும் ஐயனே. ஒன்பதாம் தளம். இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார். தேவனே, நாங்கள் சாவான பாவத்தில் செத்து முடிவில்லாத நரகத்திலே விழாதபடிக்கு காத்தருளும் ஐயனே. பத்தாம் தளம். இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். இறைவா, உமக்கு விரோதமாக நாங்கள் செய்த பாவ துரோக அக்கிரமங்களை களைந்து எங்களை பரிசுத்தமாக்கும் ஐயனே. 11ஆம் தளம். இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். நீர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தால் பாவி என்னை கழுவி மீட்டருளும் ஐயனே. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். எங்களுக்காக ஜீவனை விட்ட தந்தையே, உமது தியாகத்தின் அருமையை உணர்ந்து இனி வரும் வாழ்வை பரிசுத்தமாய் வாழ அருளும் ஐயனே. 13ஆம் தளம். இறந்த இயேசுவை அவர் தாயார் மடியில் வளர்த்துகிறார்கள். இந்த உலகத்தின் ஆசையால் நாங்கள் வழிமாற நினைக்கும் போது உமது திரு இரத்தமும் அன்னையின் வேதனைகளும் எங்கள் மனதில் பதிந்து தீமையை விட்டு அகலும் பலம் தாரும் ஐயனே. 14ஆம் தளம். இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். இறைவா, உம்மை மாத்திரமே அன்பு செய்து அருள் நிலையில் இறந்து பரலோகத்தில் உம் பாதம் அமர அருள் புரியும் ஐயனே. லோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஸ்தோத்திரம் உண்டாக கடவது. ஆதியிலே இருந்தது போல இப்போதும் எப்போதும் சதா காலமும் இருக்கும்படியே. ஆமென்.